சமீப காலமா பெரிய ஹீரோக்களோட படங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டா கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதற்கு காரணம் திரைக்கதை சரியா அமைக்கிறதில்ல. படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. படத்துல கதையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஓவர் பில்டப் இருக்கு. படத்தில் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிடுறாங்க. மேலும் நடிகர்கள் சுத்தமாக அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்துறதே இல்லை என விமர்சனங்கள் வைக்கப்படுது. குப்பை படத்தெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் மிக பெரும் சம்பவம் பண்ணுற படமாக எடுத்திருக்கோம், பேன் இந்தியன் படமாக எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வர்றதுனால தான் பெரிய ஹீரோக்களோட படங்கள் அந்தளவுக்கு போகிறது கிடையாது. லோ பட்ஜெட்டில் எடுக்கிற படமே சாதனை செய்யும் இந்த காலத்தில் பேன் இந்தியன் படமாக எடுக்கும் படங்கள் சாதனை செய்யுதான்னு கேட்டால் அது கேள்விக்குறி என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இப்போ 2 பேன் இந்தியன் படங்கள் ரெடி ஆயிருக்கு. ஒன்று நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டு இருக்கும் கூலி படம், இன்னொன்று நம்ம அஜித் நடிச்சிருக்கும் குட் பேட் அக்லி படம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை முடித்த கையோட லோகேஷோட இயக்கத்தில் சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷன்ஸில் கூலி படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் நடிச்சிருக்காங்க. அண்மையில் தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் விட்டு இருந்தாங்க. இந்த பாடல் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாடலில் ரஜினிகாந்தோட ஸ்டைலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் பாடல் விட போகிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விட்டிருந்த குட் பேட் அக்லியோடைய ஓஜி சம்பவம் பாடலை மிஞ்சும் அளவுக்கு இந்த பாடல் ரெடி ஆகிட்டு இருக்கான். மேலும் இது ஒரு குத்துப்பாட்டு. இந்த குத்துப்பாட்டு பார்த்தீங்கன்னா இதில் பூஜா ஹெக்டேவும் நடனம் ஆடி இருக்காங்க. சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பூஜா ஹெக்டே இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் விட்டு இருந்தாங்க. அதனால் இப்போவே பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸும் சரி, அஜித் ஃபேன்ஸும் சரி, ஓஜி சம்பவம், ஒரிஜினல் ஓஜி சம்பவம் எது அப்படின்னு சொல்லிட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்மையில் விட்டு இருந்த GBU, அதாவது குட் பேட் அக்லி படத்தோடைய இந்த சாங் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதை உடைக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய 2வது சிங்கிள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த பாட்டில் 1000 நடன கலைஞர்களோடு சேர்ந்து நம்ம ரஜினிகாந்த் நடனம் ஆடி இருக்காராம். அதனால் கண்டிப்பாக இந்த பாட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ட்ரெண்டிங்கில் இருக்கும் என சொல்லப்படுது. கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் நம்ம GBU படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கே பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய 2வது சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த 2வது சிங்கிளில் நம்ம அமீர்கானும் ஒரு முக்கியமான ரோலில் டான்ஸ் ஆடி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.